Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டெலகிராம் மூலியமாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா மெத்தட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இது நீங்கள் நல்ல ஒரு ரீச்சாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு நாள்லேயே நீங்கள் மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மணி டிப்ஸ் சம்மந்தமாக மணி வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்துக்கிற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பெல் ஐக்கான் ஒன்று க்ரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆல்ரெண்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போகிற வீடியோஸ்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் டெலகிராம் உங்கள்கிட்ட இல்லைனா டெலகிராமை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மெத்தட்ஸ்லாம் பார்க்க முடியாது. நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணோம். அந்த சேனல் மூலியமாக மணி ஏர்ன் பண்ண அது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் சிஸ்டம் லேப்டாப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 3 டாட்ஸை நீங்கள் மேலே இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு கிரியேட்டர் சேனல் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேப்டாப் அந்த மாதிரினா இல்லை நீங்கள் மொபைல் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஒரு ப்ளூ கலரில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நியூ சேனல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேனல் நேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டாப்பிக்கில் நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை நீங்கள் அந்த சேனல் நேமை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு எதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இது ட்ரையல்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ட்ரையல்னு போட்டு நான் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ப்ரொஃபைல் அந்த இமேஜை கிளிக் பண்ணி உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். கேலரிலேருந்து ஒரு இமேஜ் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக ப்ரைவேட்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக ஒரு இதான் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரைவேட்டில் போட்டோம்னா நமக்கு ஆடியன்ஸ் சர்ச் பண்ணால் இது வராது சர்ச்சில். அதனால் நீங்கள் பப்ளிக்காக தான் இது பண்ணணும். நீங்கள் டைட்டில் கொடுக்க நல்ல ஒரு கேட்சியாக ஒரு டைட்டில் கொடுத்துக்குங்க. யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அண்டர்ஸ்கோப் அந்த நம்பர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு யூசர் நேம் கொடுத்துக்குங்க. இப்போ நான் ட்ரையல்னு சொல்லி போட்டோன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் யூனிக்காக ஒரு நேம் இது பண்ணிக்கோங்க. அது இது பண்ணி உங்களோட சேனல் நேம் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஓகேன்ற ஆப்ஷன் அந்த ரைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ்னே நம்மளுக்கு இருக்குது, அதனால் ரைட்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். இதில் உங்களை கான்டாக்ட்ஸில் இருக்கிறத ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஆட் பண்ணி அந்த கீழே ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் க்ரியேட் ஆகிடும். இப்போ யாராவது ட்ரையல்னு சொல்லி சர்ச் பண்ணாலே உங்கள் இது ரேங்க் ஆகும். இப்போ இது மூலியமாக எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ப்ளஸ் கிவ்வே அந்த மாதிரி அதனால் இதில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அந்த மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எதாவது பர்சனலாக நீங்கள் லீவை கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ணும்போது நீங்கள் அது மூலிமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவி சேனல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். எப்படி நம்ம மூவி அப்லோட் பண்ணுறது, அது மூலமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இல்லை நம்ம ஐகார்ட் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம் நம்ம எப்படி மூவி அப்லோட் பண்ணுற மூலிமா மணி ஏர்ன் பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவியை ஒரு இதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம டிஸ்க் லிங்கை கன்வெர்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், இல்லைனா டிஸ்க் மூலிமா ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி 10 மெத்தட்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட ப்ளேலிஸ்ட்டு நான் கீழே ஆட் பண்ணுறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இது நீங்கள் ஒரு இப்போ புதுசாக மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த மூவி நேமில் நீங்கள் உங்கள் சேனல் நேம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறையா சர்ச்சஸ் வரும். நிறையா சர்ச் பண்ணும்போது அப்போ கண்டிப்பாக உங்கள் சேனலை விசிட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். பொன்னியின் செல்வன் சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லா மூவிஸுமே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், எல்லா மூவி லிங்க்ஸுமே இருக்கும். அதில் இப்போ கிளிக் பண்ணி பார்க்கும்போது நம்ம அவங்க இதோட அவங்களோட இது நமக்கு காமிக்கும். அதுபோல் உங்களோட சேனல் நேம் இப்போ புதுசாக எது ட்ரெண்ட் ஆகுதோ அந்த இதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ ஆடியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க. இல்லை ஒரு மெயின் சேனல் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சப் சேனல் க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் லிங்க்கை கொடுத்தீங்கன்னா மெயில் சேனல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க. அது மூலிமா ஆடியன்ஸ் வரும், அது மூலிமா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இதை பற்றி தனியாக வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மெத்தட் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, அமேசானில் இருக்க ப்ராடக்ட்ஸோட லிங்க்கை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மூலிமா அது மூலிமா உங்கள் ஆடியன்ஸ் யாராவது கிளிக் பண்ணி வாங்கினாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ஒரு சில கமிஷன்ஸ் கிடைக்கும். இதை பற்றி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா 2 வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எப்படி சைன் அப் பண்ணுறது எல்லாமே அது ஒரு வீடியோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலகிராம் மூலியமாகவே எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் பார்க்கலன்னா
நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து 65K வந்து இது இருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வியூஸ் போயிருக்கு. இதில் வந்து ஒருத்தவங்க வாங்கினா கூட போதும், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கமிஷன் கிடைக்கும். இதில் வந்து 1% இல்லை ஒரு 2% ஆஃப் பீப்புள் வந்து உங்களுக்கு வாங்கினாலே அவங்களுக்கு கண்டிப்பாக கமிஷன்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த சேனல் ஆரம்பித்து நீங்கள் ரன் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள்ட்ட ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது இதாகும். இல்லை நான் எதுவுமே இல்லை, இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறா இருந்தால் கூட நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் ப்ரைம் சேல்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர்ஸ் அதிகமாக போடுவாங்க. அதில் நீங்கள் இது போடலாம், கண்டிப்பாக உங்களோட ரேங்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டு, இப்போ நியூஸ் சேனல் அந்த மாதிரி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டு, இப்போ எதாவது நியூஸ் நீங்கள் அதில் ஷேர் பண்ணுறீங்க, அந்த நியூஸோட லிங்க் ஷேர் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனல் வச்சுருப்பீங்க, இல்லை அதில் யூடியூப் வீடியோஸ் லிங்க், இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்டோட லிங்க்கு, ரெஃபரன்ஸ் லிங்க் அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அந்த ஷேர் பண்ணுற லிங்க் வந்து நீங்கள் ஷார்ட்டன் பண்ணி யூஆர்எல் ஷார்ட்டன் மூலிமா நீங்கள் ஷார்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா அந்த யூஆர்எல் ஷார்ட்டன் மூலிமா கிளிக் பண்ணுறப்ப நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் ஷார்ட்டன் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணிடுற நான் இதில் வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 6 rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இதில் வந்து நான் 365 ரூபா இந்த வெப்சைட்லேருந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது போல் ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது. இதில் எப்படி சைன் அப் பண்ணுறது எல்லா ப்ராசஸுமே நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூஆர்எல் ஷார்ட்டன் சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூஆர்எல் ஷார்ட்டனை பற்றி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 இதுலேருந்து பேமெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஷேரஸ்லேருந்து ஒன்று பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா லிங்கிஃபை அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து பேமெண்ட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேருந்து நான் வந்து $2 கிட்ட பேமெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பேமெண்ட் ப்ரூஃப். இங்கே பாருங்கள், நான் வந்து $2.4 நான் பேமெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு $7 ஏர்ன் பண்ணியிருக்கேன். $1 இருந்தாலும் இதில் விட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த இதில் ஷேரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 rupees வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணால் கூட போதும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் விட்ரா பண்ணுற தேவையே இல்லை. இப்போ இல்லைன்னா நீங்கள் அந்த அமேசான் ப்ராடக்ட் நீங்கள் ஷேர் பண்ணும்போதே நீங்கள் வந்து யூஆர்எல் ஷார்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்குறதே பெரிய விஷயம். நீங்கள் அந்த மாதிரி ஷார்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் வாங்க மாட்டாங்க, டென்ஷன் ஆகி போயிடுவாங்க. நீங்கள் மூவி சேனல் அந்த மாதிரி பண்ணலாம். மூவி சேனலுக்கு ஏதாவது லிங்க் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த இதை வந்து நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு நேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம். சேனல் நல்ல ஒரு நேமில் ஒரு ரீச்சாக நேமில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த சேனலை பாருங்கள், எந்த கண்டென்ட்டுமே போடல. பட் ஆனால் 729K இருக்குது. 729Kனா கிட்டத்தட்ட வேறு லெவலில் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து இது ப்ரொமோட் பண்ணுற சேனலை ப்ரொமோட் பண்ணுற மூலிமா ஏர்ன் பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ புதுசாக ஒரு மூவி சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்கலாம். உங்களை கான்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்க என் சேனல் எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, என்ன சேனல் நேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இதில் தான் இந்த ஓரியன்டில் தான் என் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காங்க, நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ப்ரொமோட் பண்ணி தரேன், அந்த மாதிரி நீங்கள் பேசலாம். இதுவே நீங்கள் மூவி சேனல் இல்லை, நீங்கள் எந்த இதை வச்சு நீங்கள் டாப்பிக்கை வச்சு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா அவங்க ப்ரொமோட் பண்ணுற மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு டெக்னாலஜி இல்லை ஆப்ஸு அந்த மாதிரி அது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட தருவாங்க. பெரிய பெரிய ஆப் கம்பெனிலேருந்து அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க. ஏன்னா டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அதிகம், அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். யூடியூப் சேனல் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல் க்ரியேட் பண்ணிடுங்க. உங்கள் டெலிகிராம் சேனல் உங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறத இதில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸாவோ இல்லை ஒரு இதாவோ இதில் போஸ்ட் பண்ணுறப்ப இதில் வந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் அதிகமாக அந்த நேம் வந்து இதில் ஆடியன்ஸும் உங்களுக்கு அதிகமாக கிடப்பாங்க. அப்போ இந்த இதில் பார்த்துட்டு போய்ட்டு உங்களுக்கு யூடியூப்பில் பார்க்க சான்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்கள் யூடியூப்பில் பார்த்தாங்கன்னா யூடியூப்ஸில் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். மானிட்டைஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் மூலிமா ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இப்போ வந்து நீங்கள் ஒரு குரூப்போட சேனல் க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுட்டு உங்களுக்கு இப்போ ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி நீங்கள் சொல்லித் தரீங்கன்னா அதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ட்ரேடிங்கை பற்றி சொல்லித்தரேன். ட்ரேடிங்கை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பாங்க. அதை வந்து உங்கள் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னா உங்கள் சேனல் அதை பற்றி போஸ்ட் பண்ணிக்கிறீங்க, உங்கள் சேனலில் ஜாயின் பண்ணால் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சில இது வாங்கலாம், ஃபீ வாங்கலாம். அந்த ஃபீ மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ரீ சேனல் வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கிறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க.
அதில் வந்து நீங்கள் பேசிக்ஸ் தான் சொல்லி தரீங்க. இதை பற்றி உங்களுக்கு அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2ஆம் சேனல் லிங்க் கொடுத்து அதை வந்து பெய்டு இதாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்கவங்க கண்டிப்பாக அதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதுபோல் நீங்கள் உங்களோட டாபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அது மூலிமா நீங்கள் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். வீடியோ புரிஞ்சுச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இது போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதாவது வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.